செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணியின் சார்பில் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இதற்காக குரோம்பேட்டை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள படவேட்டம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பின்னர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் கூட்டணி கட்சியினருடன் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். இந்த ஊர்வலம் பல்லாவரம் முக்கிய சாலைகள் வழியாக சென்று இறுதியாக பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை அடைந்து அங்கு அதிகாரிகள் முன்னிலையில் அனகை முருகேசன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். வேட்பு மனு தாக்கலுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை தேர்ந்தெடுத்த கூட்டணி கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பல்லாவரம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு கோருவேன் என்றும் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை நிறைவேற்ற மக்கள் ஆதரவு தேவை எனவும் அவர் கூறினார். கூட்டணியின் வலிமையுடன் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட துணை செயலாளர் கருணாநிதி, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு நடைபெற்ற ஊர்வலத்தால் பல்லாவரம் பகுதியில் தேர்தல் சூழல் உற்சாகம் அடைந்தது. இதன் மூலம் தொகுதியில் அரசியல் போட்டி மேலும் தீவிரமடைந்துள்ளது. கூட்டணியுடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பான முறையில் இந்த திட்டம் இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சில பணிகள் செய்ய இருப்பதால் என்னை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற என்னை வெற்றி பெற செய்தால் திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் தளபதியுடைய ஆட்சி மீண்டும் தொடரும். இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்த வேலைகள், சாதனைகள் நிறைய எனக்கு வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும். அதே போல் தமிழக அரசினுடைய திட்டங்கள், அவங்க கொண்டு வந்த இன்றைக்கு தேர்தல் அறிக்கை, பல்வேறு திட்டங்களால் நிச்சயமாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே முரசு சின்னத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளேன்.